ரஜினிகாந்த் சார் வணக்கம். முதல்ல இந்த 27/10/2025 அன்று அமலாக்கத்துறை இயக்குநரகம் டிஜிபிக்கு எழுதின கடிதம் தான் இந்த வழக்கினுடைய பேஸு. சரிங்களா? அந்த கடிதத்தை நாங்கள் முழுசாக படிச்சிருக்கிறோம். அந்த 4 பக்க கடிதம். அந்த கடிதத்தில் எந்த இடத்திலும் இந்த குறிப்பிட்ட சிலருடைய பெயர் அப்படின்ட்டு சொல்கிறது போல் இந்த மணிவண்ணன், ரவிச்சந்திரன் இவங்க பேரெல்லாம் அதில் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. சம் ப்ரைவேட் பர்சன்ஸ்ன்னு தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். இந்த கேஸில் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படிங்கிறது ப்ரேயர். சரிங்களா சார்? நீதிமன்றமும் பதிவு பண்ணணும்னு சொல்லி இப்போது உத்தரவு போட்டாங்க. அநேகமாக DVSC பதிவு பண்ணிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது அரசியல் பழிவாங்கலுக்காக அமலாக்கத்துறையை பயன்படுத்துகிறது. நாங்கள் இதை சட்டப்பூர்வமாக திமுக முறியடிக்கும் அப்படின்ட்டுலாம் DMK தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஒரு டீட்டெயில்டாக நடத்தப்பட்ட ஒரு சோதனையின் போது கைப்பற்றிய ஆதாரங்களை கொண்டு இது கோர்ட்லேயும் வாத பிரதிவாதங்கள் எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். கோர்ட்டாக இந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு இதை ஏன் பொய் வழக்குன்னு சொல்லுது DMK? முதல்ல நான் என்ன கேட்குறேன், ஃபஸ்ட்டு இந்த வழக்கில் இது தொடங்கிய விதமே அபத்தமானது. ஏன்னா ஏப்ரல் மாதம் 2024 ரைடு போனது. அதாவது வேறு பேங்க்கு சம்மந்தப்பட்ட வழக்குக்காக ரைடு போனது ஏப்ரல் மாதம். அந்த ஏப்ரல் மாதம் அவங்க ரைடு போகிறாங்க. அந்த பேங்க் சம்மந்தப்பட்ட அந்த ஆவணங்களை தேடும்போது தான் இவங்களுக்கு அடிஷ்னலாக இது கிடைக்கிறதா சொல்கிறாங்க. சரி அந்த வங்கி தொடர்பான வழக்கே உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டு விட்டது. அந்த பேசிக் கேஸே ரத்து செய்யப்பட்டு விட்டது. ஆமாம். அந்த எந்த வழக்கை அவங்க ஆதாரமாக வச்சு இந்த விஷயங்களை எடுத்தாங்களோ அந்த வழக்கே ரத்து செய்யப்பட்டு விட்டது. அதன் மீது அவங்க மேல்முறையீடு போகலை. சரி இருக்கட்டும், இவங்க சில ஆதாரங்களை பெற்றிருக்கிறாங்க, எடுத்திருக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கலாம். நான் என்ன கேட்குறேன், இந்த ஆதாரங்கள் அமலாக்கத்துறை எடுத்திருக்கு. இந்த அமலாக்கத்துறை அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு கடிதம் எழுதுகிறாங்க DGPக்கு. இந்த மாதிரி ஆதாரங்கள் கிடச்சிருக்கு, நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இப்படிப்பட்ட நியமனங்களில் முறைகேடுகள் நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்கு என்று கடிதம் எழுதுகிறாங்க. இந்த கடிதம் ரகசிய கடிதமா அல்லது ஓப்பன் லெட்டரா? இது என்னுடைய முதல் கேள்வி. அவங்க கான்ஃபிடென்ஷியல் லெட்டர் அப்படின்னு சொன்னாக்கா அந்த கடிதம் வெளியிலே தெரிஞ்சிருக்கக்கூடாது. சரிதானா? வெளியிலே வந்திருக்கக்கூடாது. அது திட்டமிட்டு லீக் செய்யப்படுகிறது. வெளியில் பத்திரிகைகள் உட்பட எல்லா இடத்துக்கும் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த முதல் கடிதத்துக்கு இவங்க நடவடிக்கை எடுக்கலை, தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2வது கடிதமும் எழுதுகிறாங்க. அது டிசம்பரில் 2025 டிசம்பரில் 3ஆம் தேதின்னு நினைக்கிறேன் 2வது கடிதமும் எழுதுகிறாங்க. இந்த 2வது கடிதத்தில் ஏதோ ஒரு ஆதாரம் வச்சு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆதாரத்தோடு அந்த கடிதம் வெளியிடப்படுகிறது. நான் என்ன கேட்குறேன், அப்போ நீதிமன்றம் சீலிடப்பட்ட கவரில் நீங்கள் தாக்கல் செய்யணும் ஏன் சொல்லுது? நீதிமன்றம் ஏன் சொல்லுதுன்னா அது ரகசிய ஆவணங்கள், இது வெளியில் தெரியக்கூடாது. அப்படி வெளியில் தெரிஞ்சு சொன்னால் விசாரணை பாதிக்கப்படலாம் அல்லது இதில் வெவ்வேறு குறுக்கீடுகள் நடக்கலாம் என்று தான் நீதிமன்றம் சொல்லுது. அப்போ நீதிமன்றம் என்ன நம்புதுன்னா இது ரகசியம் பாதுகாக்கப்படுவதாக நீதிமன்றம் நம்புகிறது. அதாவது இந்த வழக்கில் யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க கூடங்கிறது வெளியில தெரியக்கூடாதுன்ட்டு நீதிமன்றமே கருதி இருக்கிறது. யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒன்று என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்ற இருக்கிறது, என்னென்ன ஆதாரங்கள் இருக்கிறது என்பதெல்லாம் வெளியில தெரியக்கூடாது. தெரிவது சட்டப்படி தவறானது, ஈடியினுடைய விதிமுறைகளின்படி தவறானது. இப்போ யார் வழக்குக்கு போனா? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஈடி கடிதம் எழுதுகிறாங்க, அந்த கடிதத்தின் அடிப்படையில் நடவடிக்கை இல்லைன்னு சொல்கிறீங்க. 2வது கடிதம் எழுதுகிறாங்க. 2வது கடிதம் அதான் முதல் கடிதத்தை அவங்க கவனத்தில் எடுத்துக்குது. தமிழ்நாடு அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு உடனடியாக லஞ்ச ஒழிப்பு துறைக்கு அதை அனுப்பி இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குன்னு சொல்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதற்கட்ட விசாரணை, ப்ரிலிமினரி என்கொயரி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க.
இந்த தருணத்தில் 2வது கடிதம் எழுதப்படுது. அப்போ உங்களுக்கு வந்து வழக்கு வந்து தொடுக்கிறாங்க இல்லையா? இப்போ இன்பதுரை ஆகட்டும் அல்லது ஆதி நாராயணன் ஆகட்டும், இங்கே சொன்ன மாதிரி ஆதி நாராயணன் மேலே வந்து அவர் மேலே 25 வழக்கு இருக்கிறது, அதுவும் கொள்ளை வழக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அது இருக்கட்டும். வழக்கு தொடுக்கிறாங்களே, அவங்களுக்கு ஏது மெட்டீரியல், ஏது சோர்ஸு, அவங்களுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்குது, அவங்க யார் இந்த வழக்கை தொடுப்பதற்கு, அந்த வழக்கை எப்படி நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளலாம்? இந்த கேள்விக்கு என்ன பதில்? எந்த அடிப்படையில் நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்திருக்கிறது? இது பொதுநல வழக்கு என்று சொன்னால் சுவமோட்டோவாக எடுத்துக்கொள்ளப்பட்டதா? இல்லை. வழக்கில் வந்து இன்பதுரையும் வேண்டாம், ஆதிநாராயணன் வேண்டாம், நாங்கள் சுவமோட்டோவை எடுக்கிறோம் என்று எடுத்துக்கொள்ளப்பட்டதா? இல்லை. இன்பதுரை வழக்குமே முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது, டிஸ்போஸ்டா. அப்போ அவர் வழக்கில் அவருடைய பெட்டிஷனில் எந்த மெட்டீரியலும் கிடையாது. ஒரு மொட்டையான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவர் வழக்கு போடுறாரு. அவர் எப்படி போட முடியும்? எம்பியாகவே இருக்கட்டும் சார், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாகவே இருக்கட்டும் சார், பட் ஹி ஹாஸ் லோக்கல் ஸ்டாண்ட் டு ப்ரொசீட் திஸ் கேஸ். எங்கே இருக்கு? என்ன உங்க லோக்கல் ஸ்டாண்ட் எங்க? எப்படி நீதிமன்றம் இதை வழக்காக ஏற்றுக்கொண்டது? ஈடி போட்டதா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈடி வந்து போட்டுச்சுன்னு சொன்னால் எடுத்துக்கலாம். ஆனால் எந்த ஆதாரமும் இல்லாமல், எந்த முகாந்திரமும் இல்லாமல், உனக்கு எந்த உரிமையே கிடையாது, முதல் லீக் ஆனதே தப்பு, இல்லீகல், அன்லாஃபுல். அது ஒரு இல்லீகல் விஷயத்தை வச்சுக்கிட்டு நீ கையில் எடுத்துட்டு போனீங்கன்னா அது அன்லாஃபுல்லா இல்லையா? எப்படி நீதிமன்றம் அந்த கேள்வி கேட்க மறுத்தது என்கிற கேள்வி ஒரு வழக்கறிஞராக எனக்கு எழுகிறது. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ முழுக்க இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாகவே நாம் பார்க்கிறோம். நான் என்ன கேட்குறேன், KN நேரு அமைச்சர், நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல்துறை அமைச்சர் KN நேரு அவர்கள் டீட்டெயில்டாக அறிக்கை கொடுத்துருக்காரு, எப்படி இந்த ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்ட்டு. 2019 வேக்கன்சி இருக்குது, 2021 வரையும் இந்த பொறியாளர் உள்ளிட்ட வந்து அரசு அதிகாரிகள் வந்து நியமிக்கப்படலை. அதனால் நிர்வாகம் வந்து சீர்கேடு அடையுது, நிர்வாகம் சரிவர நடத்தப்படலை. ஆகவே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த நிர்வாகத்தை வந்து சரி பண்ணுவதற்காக 2538 போஸ்ட் வந்து போடுறாங்க. அதுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க, கால்ஃபார் பண்ணுறாங்க. 2,499 அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டி உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடத்துகிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடத்தி இன்டர்வியூ நடத்தப்படுகிறது. இன்டர்வியூவில் இங்கே வந்து செலெக்ஷன் வந்து நடக்குது. இது எல்லாமே ஓப்பன், எது ரகசியம் கிடையாது. எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்து ஓப்பன், வெப்சைட்டில் ஓப்பன். யாரையும் வந்து கண்மூடி வித்த கண் கட்டி வித்த பண்ணிட முடியாது. இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு விஷயம் நடந்த பிறகு நீங்கள் வந்து இதில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொன்னால் என்ன முறைகேடு நடந்திருக்கிறது என்று நீங்கள் சொல்லணும். எப்படி நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். அது எப்படிங்க 3வது மனுஷனுக்கு போணுச்சு? எப்படிங்க இன்பத்துறைக்கு கிடைச்சிது? எப்படி ஆதி நாராயணன் கிடைச்சது? எப்படி பத்திரிகைகளுக்கு கிடைத்தது? அப்படி என்றால் உங்களுடைய நோக்கம் என்ன? முதல்ல நான் என்ன சொல்றேன், இது எப்படி இவர்கள் வழக்கு தொடுத்தார்கள், இவர்களுக்கான மெட்டீரியல் எப்படி கிடைத்தது, இது எப்படி பொதுவெளிக்கு இது வந்து வெளியிடப்பட்டது, அதற்கு உரிய விசாரணை நடத்தணும். அதில் என்ன உள்நோக்கம் இருக்கிறது என்பதை விசாரணை நடத்தணும். இதைத்தான் நீதிமன்றம் செய்திருக்க வேண்டும். நான் என்ன சொல்றேன், இப்பவும் சொல்றேன், தமிழ்நாடு அரசும் அமைச்சர் KN நேரு அவர்களும் இந்த நீதிமன்ற விசாரணை என்பது, ஒரு வழக்கறிஞராக நான் வந்து நீதிமன்றத்தை அவமதிக்க வேண்டும் என்கிற அர்த்தத்தில் சொல்லவில்லை, நான் வந்து ப்ரொசீஜரல் மிஸ்டேக்கை சொல்கிறேன். இந்த வழக்கை எடுத்துக்கொண்டதே சட்டவிரோதம் என்கிற அப்பீலை இவங்க போடணும். இந்த வழக்கில் இந்த நபர்கள் எப்படி இதற்குள்ளே வந்து வழக்கு போட்டாங்க, இவர்கள் யார், இதில் என்ன லோக்கல் ஸ்டாண்டி, இதை எப்படி கோர்ட் என்டர்டெயின் பண்ணுது என்பதை இவர்கள் அப்பீலாக ஃபைல் பண்ண வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த முழுக்க இந்த 2 கடிதம், இது வெளியிடப்பட்ட விதம், இது வந்து பொதுவெளிக்கு வெளியான விதம், இதெல்லாம் எப்படி நடந்தது என்கிற என்கொயரி, அதற்கு உரிய விசாரணை, CBI விசாரணை, அது அவங்க கையில் தான் இருக்கு. அல்லது நீதிபதிகள் அடங்கிய விசாரணையோ அல்லது ஆணையத்தையோ நியமித்து அது விசாரணை நடத்தணும். இது முழுக்க தேர்தலை அடிப்படையாக கொண்டது. முழுக்க மோடி ஈடியை வைத்து இந்த தமிழ்நாட்டை அவர்கள் எப்படியாவது கைப்பற்றி விடலாம் என்று
கணக்கு போடுகிறார்கள். அவர்களுக்கு வந்து கூட்டணியின் மீது நம்பிக்கை இல்லை. ஓகே 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 சரிதானா? அவர்கள் எதிர்பார்த்த கூட்டணி இங்கே அமையவில்லை. அவர்கள் தோல்வியை சந்திக்க போவது என்பது உறுதியாக இருக்கிறது. ஆகவே இதனை முன்கூட்டியே இவர்கள் உணர்ந்து இந்த விஷயத்தை கையில் வச்சுக்கும் என்று வச்சுக்கிட்டு இவங்க நகர்த்துறாங்க என்பதுதான் உண்மை. இது முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, முழுக்க முழுக்க சட்டவிரோதம், முழுக்க முழுக்க அரசமைப்பு சட்ட விதிமுறைகளுக்கு எதிரானது.